ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம ப்ராப்பகேஷனோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் மந்த்தாக நம்ம கொஞ்சம் சில வேரியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ப்ராப்பகேட் பண்ணியிருந்தோம். லைக் ஸ்டெம் கட்டிங் மூலயமா, இல்லை பேபி ஆஃப்செட்டிங் மூலயமாவோ, இல்லை ரீபாட்டிங் கூட நம்ம பண்ணியிருக்கோம். அதோட அப்டேட்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான் இந்த விலாகில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் மோஸ்ட்லி சக்குலன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் கேக்டஸ் பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ டெசர்ட் ரோஸ் அப்படின்னா அடீனியம் சொல்லுவாங்க. ஈவன் இந்த பிளான்ட்டுமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக நான் இந்த சக்குலன்ஸோட ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த 8 இயர்ஸில் நான் என்ன கற்றவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்னோடய அனுபவ ரீதியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த சேனல் மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி சக்குலன்ஸ், கேக்டஸ் அண்ட் அடீனியம்ஸ் பிடிக்குன்னா டெஃபினெட்லி இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு சீக்கிரத்துலேயே நோட்டிஃபை ஆகிடும். ஃபர்ஸ்ட் வேரியண்ட் இந்த கோஸ்ட் பிளான்ட். இந்த கோஸ்ட் பிளான்ட் ஒரு சீடம் வெரைட்டி. ஈவன் இதையுமே நான் ப்ராப்பகேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மதர் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நம்ம ப்ராப்பகேட் பண்ணியிருந்தோம். அதோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. பாருங்கள், நல்ல ரூட்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸாக நான் பால்கனியில் தான் வச்சுருந்தேன், எந்த வாட்டர் எதுவுமே இல்லாமல். தென் 1 ஹவராக சன்லைட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போது டெரஸ்க்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி வேரியண்ட் ஆஃப் கிரெப்டோவேரியா. இதோட ஸ்பெசிஃபிக் நேம் எனக்கு தெரியல. ஸோ இதையுமே நம்ம ஸ்டெம் மாதிரி கட் பண்ணி சிலதெல்லாம் பேபி ஆஃப்செட் பண்ணி, பேபினா அதோட பிரான்ச்சஸ் எல்லாமே அந்த மதர் பிளான்ட்லேருந்து கட் பண்ணி, சிலதுக்கு ரூட்ஸ் இருந்துச்சு, சிலதுக்கு ரூட்ஸ் இல்லை. ஸோ இதை நம்ம ப்ராப்பகேட் பண்ணியிருந்தோம். அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லாவே இப்போது வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஈவன் இதையுமே நான் இப்போ டெரஸில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இமீடியட்டாக சன்லைட்டில் காமிக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 ஹவராக 2 வீக்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி தென் ஃபைனலி நீங்கள் டார்கெட்டான ஏரியாவுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி தான் நான் இதை டெரஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மை ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சீடம் கோல்டன் க்ளோ. ஈவன் இதையுமே நம்ம சிலதெல்லாம் ரீபாட்டிங் பண்ணியிருந்தோம். சில பேபிஸ் எல்லாமே ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் குட்டி குட்டி பேபிஸுமே தனியாக ஒரு பாட்லேயும் நம்ம வச்சுருக்கோம். அதோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இதுதான் அதோட அப்டேட். இப்போது இது டெரஸில் தான் இருக்குது. ஈவன் இதையுமே ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வாட்டர் இல்லாமல் பார்ஷியல் ஷேடில் தான் நான் வச்சுருந்தேன். தென் 1 ஹவர் சன்லைட்டு 2 வீக்ஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் ஃபைனலி டெரஸ்க்கு வந்துருச்சு. அண்ட் பாருங்கள் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு. இதுக்கு சன்லைட் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வைப்ரண்ட்டாக க்ளோ ஆகும். அண்ட் இதுதான் அதோட பேபிஸ். குட்டி குட்டி பேபிஸ் எல்லாமே மதர் பிளான்ட்லேருந்து நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, அதுதான் இது. அண்ட் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இது நான் இன்னும் டெரஸ்க்கு கொண்டு போகலை. இது கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகட்டும், தென் ஃபைனலி டெரஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ் கண்டிப்பாக நான் பார்ஷியல் ஷேடில் தான் வைப்பேன். சென்டரில் இருக்க பேபி நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. பட் சைடில் இருக்கிற குட்டி குட்டி பேபிஸ் இன்னுமே டைம் வேணும். ஸோ இப்போதைக்கு இது பார்ஷியல் ஷேடில் தான் இருக்குது. அண்ட் எப்போல்லாம் சாயில் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நான் வாட்டர் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பேசிக் வேரியண்ட் கிரெப்டோபீட்டலம் பெராங்குவன்ஸ். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதையுமே ரீபாட்டிங் அண்ட் சில கட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டெம் கட்டிங் மாதிரி வச்சுருந்தேன். இதுவுமே இப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. லைக் கொஞ்சம் ஃபஸ்ட்டு மந்த் ஒரு சில வீக்ஸ் எல்லாமே பார்ஷியல் ஷேடில் இருந்துச்சு. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போது நார்மல் பிளேஸஸ்க்கு வந்துருச்சு.
அண்ட் இப்போது நான் வந்து வாட்டர் எதுக்குமே கொடுக்கறதில்ல. ஏன்னா வின்டர் சீசனுங்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஏர்லேயே ஹியூமிடிட்டிஸ் இருக்குது. அண்ட் விடிய காலையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா பனி பெஞ்சிட்ருக்கு. அதோட ஈரத்தன்மையே போதும் அப்படிங்கிறனால இது எதுக்குமே இப்போதைக்கு நான் வாட்டர் எதுவும் கொடுக்கறதில்ல. ஒன்லி வென் சாயில் இஸ் ட்ரை அப்போ தான் நான் வந்து வாட்டர் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் தி சீடம் வேரியண்ட் கலிஃபோர்னியா சன்செட். இதையுமே வந்து நம்ம ஸ்டெம் கட்டிங் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணியிருந்தோம். அண்ட் சில லீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருந்தேன், லீஃப் மூலமாகவும் ப்ராப்பகேட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ இதோட அப்டேட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மதர் பிளான்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஹெட் செக்ஷனையும் நம்ம கட் பண்ணி கிட்டத்தட்ட ஹார்ட் ப்ரோனிங் மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையுமே பண்ணும் பொழுது லீவ்ஸுமே நமக்கு நிறைய வந்திருந்தது. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ப்ரோனிங் பண்ணியாச்சு. ஸோ தட் இந்த மதர்ஸ் டேர்ம்லேயும் சில குட்டி குட்டி பேபிஸ் எல்லாம் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இப்படி ஹார்ட் ப்ரோன் பண்ணியிருந்தேன். இப்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த டாப் செக்ஷனில் பாருங்கள், குட்டி குட்டி பேபிஸ்லாம் வந்து நிறையா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தான் ஹார்ட் ப்ரோன் பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த பிளான்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தைரியமாக ஹார்ட் ப்ரோன் பண்ணேன். ஹார்ட் ப்ரோன் பண்ணதுமே நமக்கு நிறைய பேபிஸ் எல்லாமே அங்கங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப ஸ்மாலாக. அதுதான் இப்போ வந்த பேபிஸ். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. அண்ட் இதுதான் அந்த கட்டிங். ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் வாட்டர் இன்னுமே கொடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வின்டர் சீசனுங்கிறனால எனக்கு வாட்டர் கொடுக்க பயமாக இருந்தது. அதனால தான் இப்படி கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது டாப் செக்ஷனில். அண்ட் ரூட்டுமே நல்லா விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இனி நான் வாட்டர் கொடுக்கலாம். பட் இங்கே இருக்கிற கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு அண்ட் பனியெல்லாம் பெய்கிற அளவுக்கு ஃப்ராஸ்டிங்காக இருக்குது. இந்த டைமில் வாட்டர் கொடுத்தா கொஞ்சம் பயம்தான். அதனால் இப்போதைக்கு ஜஸ்ட்டு இந்த வாஷ் மட்டும் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த பிளாக் கலர் வந்ததுக்கு காரணம் வாட்டர் இல்லாததுனால அந்த மீலி பக்ஸ் வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகி அந்த மீலி பக்ஸ் வரும், அதுதான் ரீசன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சமாக வாட்டர் விட்டு கொஞ்சம் இந்த ஸ்ப்ளாஷ் பண்ணி நான் வாஷ் பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் ஜஸ்ட் அப்படியே அந்த சாயில் மிக்ஸில் அப்படியே வச்சுருந்தேன். ஈவன் இதுக்குமே நான் இன்னும் வாட்டர் கொடுக்கல. பட் ஸ்டில் ஒவ்வொரு லீஃப்லேயுமே நமக்கு பேபிஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். சிலதுக்கு ரூட்ஸ் இருக்குது, சிலதுக்கு ரூட்ஸ் இல்லை, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ப்ராப்பகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்பகேட் ஆகிருக்கு. ஒரு சிலது எல்லாமே இன்னுமே ப்ராசஸில் தான் இருக்குது. லைக் இந்த லீஃப் ப்ராப்பகேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே ப்ராசஸில் தான் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஸ்டில் நமக்கு நிறைய டைம் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் காமிக்கிறேன். அண்ட் இதோடு சேர்ந்து இன்னும் சில வெரைட்டிஸையும் நான் வந்து ப்ராப்பகேட் பண்ணணுன்னு சொல்லி என்னோடய லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் ஒரு சில அஃபிஷியல் கமிட்மெண்ட்னால என்னால் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ இனி வரும் புது வருஷத்தில் நம்ம வந்து எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம ப்ராப்பகேட் பண்ணலாம். ப்ராப்பகேட் பண்ணும்போது டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வெரைட்டி பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை ப்ராப்பகேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணலை பட் பிடிச்சிருக்கு அப்படின்னா. அண்ட் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.